அல்லாஹுவின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் அவனை நம்பிய நல்லடியார்களான மோமினான முஸ்லிமான கூட்டத்திலே சேர்த்தருளினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டுகிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான சகோதரர்களே, பெரியவர்கள் சொல்லுவார்கள், உலகில் பிறப்பில் சிறந்தது நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்தது மிகவும் சிறப்பு. அதிலும் மனிதர்களிலே அல்லாஹுவை நம்பிய மூமின்களாக பிறந்தது, மூமின்களாக வாழ்வது என்பது அதிலும் சிறந்தது. அதிலும் சிறந்தது என்னவென்றால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அங்கத்தினராக பிறந்தது என்பது எல்லாவற்றையும் விட சிறப்பிலும் பெரிய சிறப்பு. ஏன் அப்படி சிறப்பு? அந்த பிறந்த கடமைக்காக வேண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வாழ்வதற்காக வேண்டி நாம் என்ன தவம் செய்தோம், என்ன தவம் செய்ய வேண்டும் என்பதை சற்று நாம் உற்று நோக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின். அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கிய நேரத்திலே, இல்லை இறக்கிய நேரத்தில் அல்ல, லகுல் மஃபூல் என்ற உலகத்தை படைப்பதற்கு முன்னால் என்ன படைக்க வேண்டும், என்ன இருக்க வேண்டும், எப்போது அழியும் என்பதையெல்லாம் லகுல் மஃபூல் என்னும் பலகையில் அல்லாஹ் பதிய வைத்தானே, அன்றே அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினானவர்களுக்கு உயிரை விடவும் உயர்வானவர்கள், உயிரை விடவும் நெருக்கமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் மூமின்களுக்கு தாய்மார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் உலகத்தில் உள்ள எல்லா குடும்பத்தார்களை விடவும் அவர்கள் உயர்வானவர்கள், எல்லாவற்றிலும் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அன்றே எழுதிவிட்டார். எப்போ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்து கொடுக்கப்பட்டு வேதம் இறக்கப்படக்கூடிய அந்த நாளில் அல்ல, உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே முதல் படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்தானே லௌஹையும் கலமையும். அப்பொழுதே அல்லாஹ் தஆலா அதை எழுது என்றான். அது எழுதியது. என்ன எழுத வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டது. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எழுத சொன்னானோ அதையெல்லாம் எழுதியது. அதில் ஒன்றுதான் அந்நபியு அவுலா பில் முஃமினீன். மூமின்களுக்கு மிகவும் உயர்வானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரை விட உயர்வானவர்கள், ஏற்றமானவர்கள் என்ற செய்தியை குர்ஆன் அன்றே பதிவு செய்துவிட்டது. அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டார். ஏன் அப்படி உயர்வு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வு என்ன? அவருடைய உம்மத்திலே நாம் பிறந்ததற்காக வேண்டி நமக்கு என்ன கடமை? ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள் தான், உயர்வானவர்கள் தான், நெருக்கமானவர்கள் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த அளவிற்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடன் பட்டாலும் சரிதான், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய கடனை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு ஹதீஸிலே வருகிறது, கடனாளியாக இருந்தால் நான் பொறுப்புதாரி அல்ல, கடனாளியாக இருப்பதினால் நான் தொழு வைக்க மாட்டேன் என்று ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஆனால் வேதம் இறங்கியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கடன்காரனாக இருந்தாலும் சரிதான், என்னிடத்திலே வாருங்கள், உங்களுடைய கடனை தீர்த்து வைப்பது என்னுடைய கடமை என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்தை. உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் தந்தையாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய லாப நஷ்டங்கள், இன்ப துன்பத்திலே எப்படி ஒரு தந்தை பங்கெடுப்பார்களோ அதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆன வலியும் அல்லா வலியலஹு. யாருக்கெல்லாம் பொறுப்புதாரி இல்லையோ அவர்களுக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன். உங்களுக்கு பொறுப்புதாரி இல்லாமல் இருக்கலாம், பெற்றவர்கள் தாய் தந்தை இறந்திருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நான் பொறுப்பு. இந்த துனியாவில் மாத்திரமல்ல, நாளை ஆகிரத்திலும் மறுமையிலும் நான் தான் பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எப்படி தெரியுமா, உங்களுடைய விழா பகுதியிலே ஒரு பெல்ட்டை போட்டு கயிற்றை கட்டி இழுக்கிறேன். நீங்கள் எல்லாம் நரகத்தின்பால் வெட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை பார்த்து நெருப்பை பார்த்து போய் மாய்வதை போல நீங்கள் துனியாவிலே போய் மாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நரகத்தை பார்த்து மாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் பிடித்து கொண்டு இழுத்து கொண்டே இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துனியாவிலே வாழும் காலம் மாத்திரமல்ல, நாளை ஆகிரத்திலும் உங்களை இழுத்து கொண்டே இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு உயர்ந்தவர்கள். நமக்கு கடமைப்பட்டு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் அது கொஞ்ச நஞ்ச கடமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சொந்தமாக எந்த சொத்துக்களையும் விட்டு செல்லவில்லை. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் சேர்த்து வைத்தவைகள் அனைத்துமே இந்த சமுதாயத்தின் பொது உடைமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஃபாத்திமா அம்மா வறுமையின் உச்சகட்டத்திலே பிடியிலே இருக்கிறார்கள். பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அமீருல் மோமினீன் கலீஃபா அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எஜமான கலீஃபா அவர்களே, ஒரு தந்தை விட்டு சென்ற சொத்து யாருக்கு சொந்தம் என்றார்கள். ஒரு தந்தை விட்டு சென்றது பிள்ளைகளுக்குத்தான் சொந்தம். அது உண்மை என்றால் எங்கள் வாப்பா விட்டுட்டு போன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சில சொத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் என்றார்கள். அதற்கு அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அம்மா தாயே, உங்களுக்கு என்னுடைய சொத்தை வேண்டுமானாலும் தந்து விடுகிறேன், என்னுடைய உயிரை என் குடும்பத்தார்களை எல்லாம் நான் தந்து விடுகிறேன். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை மாத்திரம் நீங்கள் கேட்காதீர்கள் என்றார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாமே பொது உடைமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது உடைமையாக சொல்லி என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே பொதுமக்களுக்கு சொந்தம், சமுதாயத்திற்கு சொந்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே சமுதாயத்திற்காக வேண்டி விட்டு சென்றார்கள். ஏன் சொத்தை மட்டும் தான் விட்டுட்டு போனாங்களா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து என்ன என்ன ஞானங்களை அறிவை பெற்றார்களோ எல்லா ஞானங்களையும் தத்துவங்களையும் சமுதாயத்திற்கு விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே எடுத்து செல்லவில்லை, வெறுங்கையோடு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு சமுதாயத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக தன்னிடத்திலே உள்ளது எல்லாவற்றையும் தன்னுடைய சகாக்களுக்காக வேண்டி, தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக வேண்டி, மோமியன்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார்கள். அதை மாத்திரம்தான் கொடுத்தார்களா என்றால் இல்லை, சொத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கண்ணீர் மல்க காத்திருக்கிறார்கள். கண்ணீர் மருக உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மா வருகிறார்கள். பாப்பா, என்ன ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருக்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அம்மா, மகளே, இப்போதான் ஜிப்ரீல் வந்தார்கள் என்னிடத்திலே வந்து ஒரு பச்சை போர்வையை என் பேரப்புள்ள ஹசன் மேலே போட்டாங்க, இன்னொரு சிகப்பு துண்டை எடுத்து என் பேரப்பிள்ளை ஹுசைன் மேலே போட்டார்கள்.
என்ன விளக்கம்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, உங்களுடைய பேரப்புள்ளை ஹசன் அவர்கள் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள், உங்களுடைய பேரப்புள்ளை ஹுசைன் அவர்கள் இரத்த வெள்ளத்திலே இரத்த ஆறிலே கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை பார்த்து பெற்ற தாய், எந்த தாய்க்கு தான் பொறுக்காது, எல்லா தாய்க்குமே பொறுக்காது. அதே போல பெற்ற உள்ளம் அது கதறுது. பாப்பா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கபூலான ஒரு துவாவை, ஏற்றுக்கொள்ளப்பட கட்டாயம் ஏற்கக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, அந்த துவாவை உங்க பிள்ளைகளுக்காக வேண்டி, என் பிள்ளைகளுக்காக வேண்டி, பேர பிள்ளைகளுக்காக வேண்டி அதுக்கு துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்களே, அப்பேற்பட்ட நிலையை விட்டு என் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று பாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பொருந்திக் கொண்டேன், என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி மௌத்தாகுவதாக இருந்தால் நான் அர்ப்பணித்து விட்டேன் பிள்ளைகளை. ஆனால் அந்த துவாவை என் உம்மத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மத்திற்காக வேண்டி. நாளை மறுமை நாளிலே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ உலகத்திலே, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு துவாவை கொடுத்தார். அந்த துவாவை நீங்கள் கேட்டால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அந்த துவாவை 1,24,000 நபிமார்களும் அதை செய்து விட்டார்கள், கேட்டு விட்டார்கள், அவர்களுக்கு நடந்து விட்டது. ஆனால் என்னுடைய துவாவை நான் கேட்க மாட்டேன், இங்கே கேட்க மாட்டேன், என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி, என்னுடைய உம்மத்துகளுக்காக வேண்டி நாளை மறுமையிலே கேட்பேன், ஒருவரை கூட நரகத்திற்கு விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களையும் கூட சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள். தன்னை மாத்திரமல்ல, தன்னுடைய உடலை மாத்திரமல்ல, தங்களுடைய சொத்துக்களை மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் கிடைத்த அறிவு, ஞானங்கள், வேதத்தை, சட்டங்களை அதை மாத்திரம் நமக்கு தந்து விடவில்லை. துனியாவிலே உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் கடனாளியாக இருந்தால் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு பொறுப்புதார் இல்லை என்றால் என்னிடத்திலே வாருங்கள், எல்லாவற்றுக்கு தேவையாக என்ன தேவையாக இருந்தாலும் சரிதான் என்னிடத்திலே வாருங்கள், எல்லா தேவைகளுக்கும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு அந்த அறிவில்லை, நமக்கு அந்த ஈமான் இல்லை, நமக்கு அந்த அக்கறை இல்லை என்பதனால் இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்குவதற்கு தடையாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்லி தருகிறான், வலவ் அன்னஹும் யல்ஸலமு அன்ஃபஸஹும் ஜாஊக, நபியே நாயகமே, உங்களுடைய சமுதாயத்தவர்கள் மோமீனானவர்கள் ஏதாவது பெரும் பாவங்களை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து பாவம் செய்து விட்டார்கள் என்றால் இதோ உங்களிடத்திலே தான் ஓடி ஓடி வருவார்கள். யாரிடத்திலே? முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்திலே வருவார்கள். வந்து இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க காத்திருக்கிறான் என்று அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக தன்னுடைய குடும்பத்தார்களை நமக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் தனக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய சொத்து பத்துக்கு தனக்காக வேண்டி அதை அர்ப்பணித்தார்கள், எல்லாவற்றையும் நமக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள். கொடுத்துட்டு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தாங்களே, அந்த நபிக்காக வேண்டி நீங்கள் செய்வது உங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அருள்முறையிலே சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, இது நேற்று இன்னைக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல. என்று அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்தானோ அந்த லவ்வுல் மஹ்ஃபூலிலேயே அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். நமக்கு மாத்திரம் இந்த சட்டம் அல்ல, முன்னுள்ள சமூகத்தவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தார்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். இப்படி யார் நேசித்தார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். இப்படி யார் நேசித்தார்களோ அவர்கள் தொழுகையை கொண்டு முன்னேறவில்லை. சஹாபா பெருமக்கள் தொழாத தொழுகையா? அவர்கள் தொழுகையினால் அவர்கள் உயரிய அந்தஸ்தை அவர்கள் எட்டிவிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அவர்கள் குடும்பத்தார்கள் மேலும் வைத்திருந்த அந்த பாச பிணைப்பின் காரணமாக அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறினார்கள். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம்
அவர்கள் தொழுகையினாலோ நோன்பினாலோ ஜக்காத்தினாலோ எல்லாம் கொடுத்தார்கள். அவர்களைப் போல் நம்மால் தொழ முடியாது, அவர்களைப் போல் நம்மால் நோன்பு வைக்க முடியாது, அவர்களைப் போல் நம்மால் தான தர்மம் கொடுக்க முடியாது, அவர்களைப் போல் பக்தியாக இருக்க முடியாதுதான். ஆனாலும் அவர்கள் முன்னேறியது எதை வைத்து என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் வைத்திருந்த காதலினால் அவர்கள் முன்னேறினார்கள். இன்னைக்கு நாம லேசா சொல்லிட்டு போயிடுவோம். கர்பலாவை பற்றி சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் மௌத்தா போறாங்க, எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர்கள் மௌத்தாக போய்விட்டார்கள். பத்ரிலே மௌத்தானார்கள், உஹதிலே மௌத்தானார்கள், மற்ற போர்க்களங்களிலே மௌத்தானார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மௌத்தாகித்தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஹம்சா நாயகத்தை மாத்திரம் பெருசாக பேச வேண்டும்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மாத்திரம் ஏன் பெருசாக பேச வேண்டும்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மாத்திரம் ஏன் பெருசாக பேச வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திலே இருக்கலாம். சகோதரர்களே, சாமானியர்கள் அல்ல, உலகத்திலே தலைவர்களாக இருப்பவர்கள். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு ராஜீவ் காந்தி வந்திருந்தாரு, அவரை வெடி வச்சு கொண்டுட்டாங்க. அவரை கொல்லும் போது அவரோடு சேர்ந்து சிலர்களும் இறந்து போனார்கள். ஆனால் அவங்க அட்ரஸே கிடையாது, அவங்க யாரு எவர் அவரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் அவர் ஒரு பிரதமராக இருந்தவர், அடுத்து பிரதமராக வாழக்கூட தகுதி உள்ளவர் என்பதனால் அந்த கேசி பல வருடங்கள் 20 வருடங்கள் ஆனாலும் கூட இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? அவர் ஒரு முக்கியமான ஒருவர். இவருக்கு இப்படின்னா உலகத்துக்கே அருள் கொலையாக இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தமும் உயர்வானது, அவர்களுடைய உதிரங்கள் அனைத்துமே உயர்வானது, அவர்களுடைய உறவுகள் அனைத்துமே உயர்வானது, அவர்கள் தொட்ட பொருள்கள் எல்லாமே உயர்வானது, எதுவுமே தாழ்ந்ததல்ல. உஹது போர்க்களத்திலே 70க்கு மேல சஹாபாக்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் பேசுவதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது, அதை பற்றி தான் சரித்திர ஞானிகள் வேகமாக பேசுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு ஷஹீதாக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தம் தோய்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அத்தனை சஹாபாக்கள் இறந்திருக்கும் போது கூட பெருமானார் அப்படியுடைய வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே இரத்தம் தோய்ந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஒரு கூட்டம் உருப்படும்? ஒரு நபியுடைய முகத்தை இரத்தத்தால் தோய்த்து விட்டார்கள், எப்படி உருப்படுவார்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உண்மையானவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திலே உஹது களத்திலே எல்லா சஹாபாக்களும் இறந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் மற்ற சஹாபாக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல்லை ஷஹீதாக்கினார்கள், தன்னுடைய உதிரத்தை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்தார்கள், சஹாபா பெருமக்களை பாதுகாத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் விளங்க வேண்டும். உண்மை அதுதான். அல்லாஹ் தஆலா பெருமானார் நம்ம தாய் தந்தைகளை பார்க்கல, தான் பட்டினி கடந்து கூட பிள்ளைகளை வாழ வைப்பார்கள், தான் பட்டினி கிடந்து பிள்ளைகளை வாழ வைப்பார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பல்லை கொடுத்து சஹாபாக்களை பாதுகாத்தார்கள். எல்லா கஷ்டங்களையும் தான் தாங்கிக் கொண்டு எல்லா மக்களையும் பாதுகாத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹதீஸ்ல வருது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். உங்கள மனைவி மக்களை விட தாய் தந்தைகளை விட எல்லோரையும் விட என்னை நேசிக்கும் வரை நீங்கள் மூமின்களாக ஆகிவிட முடியாது, என்னை நேசிக்கும் வரை நீங்கள் மூமின்களாக ஆகிவிட முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசித்தா போதுமானதா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என்ன கொடுத்தேன், என் சொத்துக்களை கொடுத்தேன், என்னுடைய எல்லா சொந்த பந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் சொந்த பந்தங்களோடு என்னுடைய வாரிசுகளோடு என் பிச்சலங்களோடு நீங்கள் பிரியத்தோடு பாசத்தோடு வாழுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். வேற எதையும் கேட்கலன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பிடித்து கொண்டால், அவர்களை பிடித்து நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, இது ஒரு பக்கம். நிறைய மாற்றம், நிறைய இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல
நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் சரிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். அவர்களை பார்த்து இவர்களுக்கு அவர்கள் கெட்டவனோ நல்லவனோ அடுத்தது இருக்கட்டும், ஆனால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதிரத்திலே வந்தவர்கள் என்பதற்காக வேண்டி மரியாதையை கொடுத்தால் அவர்களை மரியாதையை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை மட்டும் சொல்லல, அஸ்ஹாபி என் தோழர்கள் விஷயத்திலே என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே நாவை பேணிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால சஹாபாக்களையும் பேணிக்கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களையும் பேண வேண்டும். எவ்வளவு பெரிய ரெண்டையும் இணைச்சுதான் கொண்டு போகணும், ரெண்டையும் பிரித்து எதையுமே செய்ய முடியாது. கர்பலாவுடைய கதைகளை கர்பலாவுடைய செய்திகளை பேச போன நிறைய வித்தியாசங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இவங்க உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஃபித்னாவை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. ஃபித்னாவை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனைவி மக்களில் ஃபித்னா, குடும்பத்தார்களில் ஃபித்னா வரத்தானே செய்யும், அதுக்கெல்லாம் பகரம் இருக்குதே, அதை தொழுதால் போதுமானது, நோன்பு வைத்தால் போதுமானது, சதக்கா கொடுத்தால் அந்த ஃபித்னாக்களை விட்டெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாமே. நான் அதை பற்றி கேட்கல, நான் என்ன ஃபித்னாவை பற்றி கேட்கிறேன் தெரியுமா? கமௌஜில் பஹர், கடல் அலைகளை போல ஃபித்னாக்கள் வருமே, அந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். அவன் பக்கத்தில் இருந்த ஹுதைபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு தெரியும்னா சொல்லுங்களேன் அமீருல் முஃமினீன் அவர்களே, உமர் நாயகம் அவர்களே, அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா, அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா? அதை பற்றி நீங்கள் கேட்க தேவையில்லையே, உங்கள் காலத்திலே ஃபித்னா வராது, அது ஒரு வாசல் மூடப்பட்டிருக்கிறது, அந்த வாசலே நீங்கள் தான், அந்த கதவு நீங்கள் தான் என்றார்கள். யார் சொன்னா? ஹுதைபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் நாயகத்தில் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உமர் நாயகம் திருப்பி கேட்டாங்க, அந்த வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமா என்றார்கள். அவங்க சொன்னாங்க, அந்த வாசல் உடைக்கப்படும், உடைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு மூடவே கூடாது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்று ஹுதைபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. எப்போ? உமர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டாங்க. ஏன்? அந்த வாசல் நான் கொல்லப்படுவேன், ஷஹீதாவே, என்னை கொல்லுவார்கள் என்ற விளக்கத்தை தான் இருக்கும்போதே விளங்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஏற்பட்ட ஃபித்னா இன்று வரை மூடாமல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 30 ஆண்டு காலம், 30 வருஷம் அது ஹிலாஃபத்துடைய ஆட்சி, நியாயமான ஆட்சி நடக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு மன்னர் ஆட்சி வந்துருன்ட்டாங்க. இன்னைக்கு 1000 சொல்லலாம், ஜனநாயக ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி எல்லாம், ஆனால் எல்லாமே ஒரு வகையில் பதவி மோகத்திலே பதவிக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க, பணத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் ஒரு வீட்டில் தலைமைக்காக என்னமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா மனுஷன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 30 ஆண்டு காலம் ஹிலாஃபத்துடைய ஆட்சி, நியாயமான ஆட்சி நடக்கும் என்றார்கள். அது என்ன 30 ஆண்டு காலம் அப்படின்னா அது கணக்கு அழகாக தெரிகிறார்கள். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 வருஷம் 3 மாதம் ஆட்சி பண்ணாங்க. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருஷம் 6 மாதம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 வருஷம் 11 மாதம் ஆட்சி செய்தார்கள். அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4 வருடம் 9 மாதம் ஆட்சி செய்தார்கள். அடுத்து அலி நாயகத்துக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 7 மாதம் ஆட்சி செய்தார்கள். அவ்வளோதான், 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்த்தா 30 வருடம் முடிந்து விட்டது. அந்த 30 வருடம் முடியும் போது அங்கதான் உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொலை சம்பவம் நடக்கிறது. அதோட ஃபித்னா ஆரம்பிச்சது. 2 கோஷ்டியா பிரிஞ்சிச்சு. அதை பற்றி பேசவும் கூடாதுதான். நியாயம் கேட்டு ஒரு கோஷ்டி ஆட்சி இருக்கக்கூடிய, அதுவரை எதிர்கட்சின்னு ஒன்று கிடையாது. அபூபக்கர் நாயகம் காலத்தில் எதிர்கட்சி கிடையாது, உமர் நாயகம் காலத்தில் எதிர்கட்சி கிடையாது, உஸ்மான் நாயகம் காலத்தில் சில குழப்பங்கள் நடந்தது, ஆனால் எதிர்கட்சி இல்லை. அலி நாயகத்துடைய காலத்திலே முதலாக எதிர்கட்சி ஆரம்பமாகச்சு. இரண்டுமே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டார்கள். அடுத்து அலி நாயகம் வஃபாத்தானார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அடுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. 2 ஆட்சி, அங்கே ஒரு ஆட்சி, இங்கே ஒரு ஆட்சி. ஹசன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா நேர போனாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஊருக்குள்ள 2 ஆட்சி இருக்கக்கூடாது.
ஒரு ஊருக்குள்ள 2 ஆட்சி இருக்கக்கூடாது, ஒரு ஆட்சி தான் இருக்கணும், ஒருவர் தான் ஆட்சி செய்ய வேண்டும். அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் கூத்தடிக்க கூடாது. அதனால என்னுடைய ஆட்சியை உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துட்றேன், நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு ஆட்சி தேவையில்லை, நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றார்கள். கடந்த 30 ஆண்டுகள் முடியக்கூடிய கட்டத்தில் இந்த சம்பவம் செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, முதல் மன்னர் நான் தான் சொன்னாங்க. மன்னராட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 30 ஆண்டுகள் கழித்து அடுத்த மன்னராட்சி நடக்கும் என்றார்களே, அந்த மன்னர்களில் முதலாமவன் நான் தான். இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் மன்னராட்சியை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். அடுத்து அதோடு சில நிபந்தனைகளையும் போட்டாங்க. அடுத்து ஜனநாயக முறையிலே தான் ஆட்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணம், என்ன காரணமோ நமக்கு தெரியாது, ஆட்சி பொறுப்பிலே எல்லாரையும் நம்ப முடியல. அதற்காக வேண்டி கூட இருப்பவர்கள்ட்ட சில பொறுப்பை கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு வாரிசாக சில பொறுப்புகளை கொடுத்து விடுவார்கள். பொறுப்பை கொடுத்தார்கள். யாரை விட்டது? பதவி மோகம். யாரை விட்டது? பணமோகம். சின்ன விஷயங்கள்ல கூட பதவிக்காக வேண்டி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய்விடுகிறார்கள். பதவிக்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் கொண்டு விடுகிறார்கள். பதவிக்கு வேண்டி எத்தனை சொத்துக்களை, அது பொது முதலா தனியார் முதலான்னு பார்க்கறது இல்லை, எல்லா நாசங்களையும் உலகத்தை அன்றிலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பதவிக்காக வேண்டி. அதே போல பதவிக்காக வேண்டி நடந்த போர்கள் தான் அந்த பட்டத்திற்காக வேண்டி தான் தான் தலைமையாக இருக்க வேண்டும், நான் தான் தலைமை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்த அந்த வெறுப்பு போராட்டத்திலே, அந்த வேகத்திலே நிறைய கொலைகள் நடந்துவிட்டது, மாவாக செயல்கள் நடந்துவிட்டது. அது என்ன? அதுல உள்ளதுதான் ஹசன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சின்ன விஷயத்தை பொங்கலையை வச்சு ஏமாற்றி அவங்களை கொண்டு போட்டாங்க. அநியாயமான முறையில ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கொண்டார்கள். கர்பலாவிலே அவங்களுடைய உடல் அடக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க? என்றால், நான் மௌத்தானா என்னை என் தாயாருக்கு அருகிலே பாத்திமா அம்மாவுக்கு அருகே அடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால அவங்க தலையை மட்டும் கொண்டு போய் மதீனாவில் அடக்கினாங்க. உடல் கர்பலாவில் அடங்கியிருக்கு, மதீனாவில் கொண்டு போய் தலையை மட்டும் கொண்டு போய் அடக்கலாம். அருமையானவர்களே, அதெல்லாம் பெரிய ஃபித்னாவுடைய காலம். அது இன்னும் சொல்ல போனா அலி நாயகத்துக்கு யார் ஜனாதா தொழுதானே தெரியல. அந்த அளவுக்கு பெருமாள் யார் ஜனாதா தொழுதா, எங்க அடக்கப்பட்டுச்சு, ஆதாரபூர்வமாக எந்த அறிவிப்புகளுமே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜனாதா தொழுது எத்தனை பேர் தெரியுமா? மிகப்பெரிய ஜனாதிபதி, ஆட்சி அதிகாரி, ஜனாதா தொழுது மொத்தமே 18 பேர் தான். அந்த மாதிரி உள்ள காலம் அது. அப்ப எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய துரோகங்கள் பாருங்கள் உலகத்தில். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கலீஃபாக்களையும் கூட உலகத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள். ஆக இது போல யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று உண்மையாக சொல்பவர்களாக இருந்தால், நேசம் இருந்தால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன? நாங்கள் நேசிக்கிறோம் சும்மா உட்கார்ந்துட்டு போறதல்ல, சமுதாயத்திற்காக வேண்டி தான் எதை அர்ப்பணித்தோம் என்பதுதான். நான் நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி மாத்திரம் அர்ப்பணிப்பதல்ல. நீ குடும்பத்துக்கே அர்ப்பணிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கிறதே பெரிய பிரச்சனை. சமுதாயத்திற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்தோம்? நம்முடைய பணத்தை தியாகம் செய்தோமா? தன்னுடைய பொருள்களை தியாகம் செய்தோமா? தன்னுடைய சொத்துக்களை என்ன தியாகம் செய்தோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவதற்காக வேண்டி, அஹ்லுல் பைத்துகளை கொண்டாடுவதற்காக வேண்டி நாம் நேரத்தையாவது தியாகம் செய்தோமா என்றால் நம்மளுக்கு எந்த தியாகமும் இல்லை. ஆனால் வேகமாக பேசிக் கொள்கிறோம். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவருடைய குடும்பத்தாக நேசிக்கிறோம் என்று பெரிசாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா பேச்சோடு மட்டும் நம்மை வைத்து விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு என்ன எதிர்பார்த்தார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவருடைய குடும்பத்தாக நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் தன்னை கொஞ்சமாவது நம்முடைய நேரத்தை, நம்முடைய காசு பணங்களை, நம்முடைய முயற்சிகளை அர்ப்பணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாக்கில் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.